அதன் பிறகு முழுமையாக இதே நிலைகளில் ஆழ்ந்து கவனிக்க கவனிக்க என்னுடைய சொற்கள் வேத வேத உபநிஷத்துக்களின் வாக்கியங்கள், மகான்களின் அருள்மொழிகள் இவையெல்லாம் உங்களுக்கு நான் திணித்து கொண்டே இருக்கிறேன். அதை நீங்கள் கவனித்து அதை உள்ளே ஏற்றுக்கொள்ள கொள்ள கொள்ள உங்களுக்கு ஒரு தெளிவு வந்துவிடும். இப்பொழுது வெளியில் கடவுள் இல்லை. இந்த வெளியில் உள்ள கடவுள் கோயில், குளம், பூஜை, புனஸ்காரம் எல்லாம் மனிதன் உண்டாக்கியது. மனிதனை உண்டாக்கியது எது என்றால், என் உடலை நான் தான் உருவாக்கிக் கொள்கிறேன். தாயின் மூலமாக, தந்தையினுடைய உயிரணு அந்த சினை மூட்டையின் மூலமாக உடலை பெற்று நான் உலாவி வருகிறேன் என்கின்ற தெளிவு வந்துவிடும். அப்பொழுது என்னவாகிறது? இப்போ இந்த வாழ்க்கையில் நீங்கள் படித்துக் கொண்டிருக்கும் படைப்புகளை எல்லாம் நீங்கள் தான் பார்க்கிறீர்கள். என்னவெல்லாம் தேவையோ அதை நீங்கள் உங்களுக்கு தேவையானது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு தேவையானவைகளையும் நீங்கள் உருவாக்கி கொடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே படைப்பதில் நீங்கள் பிரம்மதேவன், அதை பாதுகாப்பதில் நீங்கள் விஷ்ணு, தேவையற்றதை அழிப்பதில் நீங்கள் ருத்திரன் என்கின்ற அந்த மகத்துவம் புரிய ஆரம்பித்துவிடும். ஆகவே ஆன்மாவாகி நான் பிரம்மம்,